ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயா வந்து ஃபோன் பார்த்துட்டு வராங்க. இது வந்து ரகுராம் கவனிச்சுட்டு கையில் என்ன அப்படின்னு கேட்டதும் ஃபோன் பெரியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இந்த வீட்டில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க பெரியப்பா, இதே போன் தான் சிவராம சித்தப்பா ஆபத்துல இருந்தப்போ அவங்க மானத்தை காப்பாத்துச்சு. சொல்லுங்க, இப்போ நான் இந்த போனை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டதும், ஆமா மாயா, நீ சொல்றது சரிதான். சரி, நீ தாராளமா யூஸ் பண்ணலாம், ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொன்னதும், சொல்லுங்க பெரியப்பா, என்ன கண்டிஷன்? இங்க பாரு, நீ போன் யூஸ் பண்றதால இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவசியமா இந்த ஃபோன் பாவிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால நீ மட்டுமே ஃபோனை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம மாயா வந்து சரின்னு சொல்றாங்க. இங்க பாரு, முக்கியமா தானோ சீனு யார்கிட்டயுமே நீ இந்த ஃபோனை வந்து காமிக்கவும் கூட பாவிக்கிறதுக்கு கொடுக்கவும் கூட அப்படின்னு சொன்னதும், சரி பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயாங்கிறது போயிடுறாங்க. பரவாயில்லையே, இவர்கிட்ட இருந்தே உத்தரவு வாங்கிட்டாலேங்கிற மாதிரி ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, சாரு மகாலிங்கம் சம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. பார்வதியை வந்து இந்த குடும்பத்தை விட்டு போகலான்னு பார்த்தா கடைசியில மாப்பிள்ளை எப்படி பண்ணிட்டாருமா? ஆமாப்பா, இதான் நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம். இப்போ சித்தி வந்து குழந்தை விட்டு எரியுறாங்க, நாமளும் இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தணுங்கிற மாதிரி சொன்னது. என்னமா சொல்ற சாரு? ஆமாப்பா, நம்ம இப்போதைக்கு சித்தியை வந்து நாம வழிக்கு கொண்டு வரணும். சோ ரகுராம் மேல இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகரிச்சுட்டே போகணும் அப்படின்னதும், சரிமா வா போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி கிட்ட வந்து வட்டி வச்சிட்டு இருக்காங்க. எப்படித்தான் இருந்தாலும் அவர் தம்பியை வந்து இப்படி கைக்குள்ள போட்டிருக்க கூடாதுமா. எப்படி எல்லாம் வசியம் பண்ணி இப்படி மடக்கி வச்சிருந்தா மாப்பிள்ளை வந்து இப்படி உன்னையே கை நெட்டி அடிச்சிருப்பாரு. இங்க பாருமா பார்வதி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம், இது கொஞ்சம் கூட சரியில்லைமா. ஒரு கட்டத்துல அண்ணனா பொண்டாட்டியான்னு பார்க்கும்போது அண்ணன் தான் முக்கியம்னு உன்னை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவாரு மாப்பிள்ளை. கூடிய சீக்கிரமே அண்ணன் தம்பியை பிரிச்சு மாப்பிள்ளைய உன் கைக்குள்ள போடுற வழிய பாருமா. ஏன்னா கடைசி வரைக்கும் கூட வாழ போறது மாப்பிள்ளையும் பசங்களும் தான் அப்படின்னு சொன்னதும் பார்வதி அந்த இடத்துல குழம்பி போய் செம காண்டில இருந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம சார் வந்து ரொம்ப ஹாப்பியா மாடியில இருந்து சோங் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம மாயா வராங்க. என்ன சாரு, எல்லாம் சொதப்பிடிச்சேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கே அப்படின்னு கேட்கறாங்க. என்ன பேசுற? என்ன சொதப்புனா நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கணுங்கிற மாதிரி சாரு வந்து கேட்கறாங்க. இங்க பாரு, இல்ல நீவும் அப்பாவும் எப்படியோ இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தி ஒவ்வொருத்தங்களா பிரிக்கணும்னு திட்டம் போட்டீங்க. கடைசியில இப்படி சொதப்பிடிச்சு சாரு. அந்த ஃபீல்ல தான் கவலையை தாங்க முடியாம ஃபீல் சாங் கேட்கறியா அப்படின்னு நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க மாயா. இங்க பாரு, நாங்க என்ன பண்ணோம்? இங்க பாரு மாயா, புரியாம பேசாதே. நிறுத்தடி. இங்க பாரு, அந்த பொண்ணு தாயை வந்து செட் பண்ணது இப்படி ரகுராம் பெரியப்பாவை ஊர் முன்னாடி தலை குனிய வச்சு பார்வதி சித்தியை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட திட்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படி பாக்குற? பஞ்சாயத்துல அந்த பொண்ணு தாயே சொல்லட்டும்னு தான் நான் அமைதியா இருந்தேன். அன்னைக்கு நைட்டு உன் அப்பா வந்து அதே வண்டி தான் இப்போ உன் அப்பா வச்சிருக்காரு. இப்போ நினைச்சா நான் அந்த வண்டியை வச்சே உன் அப்பாவை பிடிச்சு கொடுக்க முடியும், ஆனா பிடிச்சு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு ஆதாரம் போதாது உன் அப்பாவையும் உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த குடும்பத்து மேல உங்க சுண்டு விரல் கூட நான் பட விட மாட்டேன். நான் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த பெரியப்பாவுக்கு சரி, இந்த குடும்பத்துக்கு சரி, எந்த களங்கமும் வர விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே ரகுராம் பெரியப்பாவை உங்க 2 பேர கழுத்தையும் பிடிச்சி வெளியில தள்ளுவாங்க. சோ இப்படி பண்ண வைக்கல, என் பேர் வந்து மாயா இல்லைங்கிற மாதிரி மாயா வந்து மிரட்டுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்பு.